பொன்னி அப்கமிங் சீரியலில் இங்கே பொன்னியோட வீட்டில் ஒரு சாமியார் வந்து அவருடைய ஜாதகத்தை சொல்லிகிட்டு இருக்காரு. அதாவது இந்த குறி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து குறி சொல்ல வரவும் உடனே அதை பார்க்குற ஜெயா, உள்ளே வாங்க சாமி, உள்ளே வாங்கன்னு சொல்லி உள்ளே அழைச்சிட்டு வராங்க. உள்ளே அழைச்சிட்டு வந்த உடனே அவரை உட்கார வச்சு குறி கேட்குறாங்க. இது மாதிரி என்னுடைய மருமகளுக்கு இப்போ வளைகாப்பு வச்சுருக்கேன். ஸோ அவள் கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருக்கா சாமி. அவளுக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா, சிசேரியன் ஆகுமா, பொறக்க போகிற குழந்த ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா, எதுவும் பிரச்சனை வந்துடாதேன்னு சொல்லி ரொம்ப பயப்படுறா சாமி. இந்த குடும்பத்தில் இப்போது என்ன நடந்துகிட்ருக்கு, குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதியே இல்லை சாமி, கொஞ்சம் நீங்கள் குறி பார்த்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு இங்கே அந்த சாமியாரை உட்கார வச்சு ஜெயா அவங்களுடைய கஷ்டங்களை சொல்கிறாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக சந்திரசேகர், சண்முகம் எல்லாருமே வராங்க. வந்தோடனே என்னம்மா யார் இவங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சண்முகம், இந்த சாமியை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன்டா, நம்ம தெருவுலையே நிறையா பேருக்கு குறி சொல்லியிருக்காரு. இவர் அவராக போய் தான் குறி சொல்லுவார். நாம் போய் யாரை குறி கேட்டாலும் அவர் சொல்ல மாட்டார். இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ளே அவராகவே வந்தார். அதை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். கண்டிப்பாக சாமி நமக்காக ஏதோ சொல்கிறதுக்காக வந்திருக்காரு. அதுதான் உள்ளே அழைச்சிட்டு வந்தான்டா அப்படின்னு சொல்லவும், சாமி கும்பிட்டுக்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. சண்முகம் சாமி கும்பிட்டுக்கிறாங்க. அப்போ சக்தி வராரு. சக்தி வந்தோடனே சக்தி கேட்குறாங்க, என்னப்பா யார் இது அப்படின்னு கேட்கும். ஏய் சக்தி, சாமியார் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்றா, சாமி கும்பிட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. பா எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சக்தி நிற்கிறாரு. ஜெயா ஒன்று, சாமி உட்காருங்க சாமி, அவன் தப்பாக நினச்சிக்காதீங்க சாமி, நீங்கள் சொல்லுங்கள் சாமி, இப்போது எங்கள் குடும்ப நிலவரம் எப்படி இருக்குது, எங்கள் மருமகளுக்கு வளைகாப்பை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் சாமி அப்படிங்கவும், ஒன்று அந்த சாமியார் சொல்கிறாரு, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த வீட்டில் இருக்கிற பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இருக்காங்க. அதை நீ என்னைக்கு சரியாக புரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு தான் உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே முடியும். ஆனால் இந்த வீட்டு மருமக ஒருத்தி உன்னை எப்போ தள்ளி விடலான்னு பார்த்துட்ருக்கா. இன்னொருத்தி அவள் தள்ளி விடாமல் எப்படி இந்த குடும்பத்தை தூக்கி நிப்பாட்டலான்னு நினைக்கிறா. ஆனால் 2 பேரையும் நீ ஒரே மாதிரி பார்த்த அப்படின்னா கண்டிப்பாக உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனை முடியும். அதை விட்டுட்டு நீ 2 பேரையும் 2 விதமாக பார்க்குறதுனால தான் உன் வீட்டில் பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சாமியார் சொல்லவும் ஜெயாவுக்கு ஒன்றுமே புரியல. அது மட்டும் இல்லை, உன் வீட்டில் இப்போ உருவாயிருக்க கரு அவ்வளோ சாதாரணமாக உருவாகலை. ஒரு மருமகளுக்கு உருவாக வேண்டிய கரு இன்னொரு மருமகளால் தான் உருவாயிருக்கு. அதே மாதிரி இந்த வளைகாப்புக்கு அப்புறம் அவள் குழந்தை பெற்றுக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. நீங்கள் நினைக்காத நடக்காதுன்னு நினைக்கிற பிரச்சனை எல்லாமே அந்த டெலிவரி அப்போது நடக்கும். அப்போது அந்த கரு உருவாக காரணமாக இருந்த அந்த மருமக உன் மருமகளுக்கு உதவி பண்ணால் மட்டும்தான் இந்த குழந்தைய நல்லபடியாக பெற்று எடுக்க முடியும் அப்படின்னு சாமியார் சொல்கிறாரு. ஜெயா ஒன்று, சாமி புரியல, என் வீட்டில் இருக்கிறது ஒரு மருமக தான், நீங்கள் 2 மருமகளை பற்றி பேசுகிறீங்க, 2ல் யார் நல்லவ யார் கெட்டவன்னு எனக்கு ஒன்றும் புரியல சாமின்னு சொல்ல, உடனே சாமியார் சிரிக்கிறாரு. என்னம்மா 2 மருமக இல்லையா, ஒரு மருமக தானா, அப்போது உனக்கு ஒரு பையனாம்மா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சாமி, எனக்கு 2 பையன். 2 பையனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சாம்மா? 2 பையனுக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு சாமி. அப்புறம் என்னம்மா, உன் வீட்டுக்கு வாழ வந்தது மொத்தம் 3 பேர். அந்த 3ல் 2 பொண்ணு 1 ஆண். அதில் 2 ஒரு பொண்ணு ஒரு ஆணுமே உன்னை எப்போ தள்ளி விடலான்னு தான் காத்துட்ருக்காங்க. இந்த வீட்டுக்கு அது இல்லாமல் 2 பேர் இருக்காங்க, அவங்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க. உனக்கு உண்மையாக இருக்கிறது இந்த வீட்டில் ஒரே ஒரு மருமக மட்டும்தான். அதை நீ புரிஞ்சுக்கிட்டு அவளை என்னைக்கு உன் வீட்டு குலதெய்வமாக பார்க்குறியோ அன்னைக்கு தான் உன் வீட்டில் இருக்கிற கஷ்டம் ஒழியுன்னு சொல்லிட்டு அந்த சாமியார் எந்திச்சு போகிறாரு. உடனே சந்திரசேகர் சொல்கிறாங்க, பாத்தியா ஜெயா, நான் சொல்லலை, அவர் சொல்கிறது பொன்னியை தான். பொன்னி நினச்சா தான் நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைலாம் முடியும். ஆனால் நீங்கள் பொன்னியை இருக்க கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க. அதனால தான் நம்ம வீட்டில் எல்லாமே இருந்தாலும் சின்னதாக ஒரு சந்தோஷம் மட்டும் அப்பப்போ காணாமல் போயிடுது ஜெயா அப்படின்னு சொல்லவும், ஏங்க நீங்கள் வேறு கம்முன்னு இருங்க, எனக்கே சாமியார் சொன்னது தலையை சுற்றுற மாதிரி இருக்குது, இதில் நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெயா போகிறாங்க. சுந்தரம் இது எல்லாத்தையுமே கேட்டுறாரு. என்ன இந்த சாமியார் இப்படி சொல்லிட்டு போகிறாரு, ஒருவேளை நம்மளை பற்றியும் தப்பாக சொல்லிட்டு போகிறாரு, சரியில்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே இங்கே சுந்தரத்துக்கு கால் வருது. பார்த்தா ஸ்வேதா தான். ஐயோ, இவ வேற அடிச்சுக்கிட்டே இருக்காளே, இவ வேற பணம் கேட்டாலே, என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சுந்தரம் யோசிக்கிறாரு. சரி ஓகே, இப்போதைக்கு பணமாக கொண்டு போய் கொடுக்கறத விட நம்ம பவானியோட நகை ஒன்று பார்த்தோம் பீரோவில் இருந்துச்சுல, அந்த நகையை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டா என்ன அப்படின்னு
இங்கே சுந்தரம் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு பொறுமையாக ரூமுக்கு போயிட்டு பவானி இல்லாத நிலமை பார்த்து நகையை எடுத்து பாக்கெட்டில் போட்டு கிளம்புறாரு. அப்படி கிளம்புற சுந்தரம் அந்த நகையை ஃபுல்லாக பாக்கெட்டில் போடாதனால செயின் மட்டும் லைட்டாக தொங்கிட்டு இருக்கறத நம்ம சக்தி பார்த்துறாரு. என்ன மாமா பாக்கெட்டில் செயின் தொங்குது, அதை பார்த்தா எதுவும் நகை மாதிரி தெரியுது. மாமா எதுக்கு நகையை பாக்கெட்டில் போட்டு போகிறாரு? அதுவும் மாமாவுடைய மூஞ்சே சரியில்லையே, இவ்வளோ வேகமாக போகிறாரு, எங்கே போகிறாரு அப்படின்னு இங்கே சக்தி யோசிச்சுக்கிட்டு அப்படியே சுந்தரத்துக்கு வெளியே போகிறாரு. சுந்தரம் கார் எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமாக கடத்தலுக்கு போகிறாங்க. சக்தியும் பின்னாடியே கார் எடுத்து ஃபாலோ பண்ணி போகிறாரு. சுந்தரம் நேராக கடத்தலில் போய் ஒரு சேட்டுக்கிட்ட நிப்பாட்டிட்டு அந்த நகையை கொண்டு போய் சேட்டுக்களை வச்சு பணத்தை வாங்குறத நம்ம சக்தி பார்க்குறாங்க. மாமா எதுக்காக இவ்வளோ அவசரமாக வந்து இந்த சேட்டுக்கல்ல அந்த நகையை வைக்கிறாரு? யார் நகையாக இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் விட்டு அந்த சேட்டு அடிக்க போகிறாரு. போய் மேலே இருக்கிற நகையை பார்த்தா அது பவானி நகை அப்படிங்கிறது சக்திக்கு நல்லாவே புரியுது. அப்போது அக்கா நகை தான் மாமா கொண்டு வந்து வச்சுருக்காரு. எதுக்காக நகையை கொண்டாந்து இங்கே வச்சு காசு வாங்கிட்டு போகிறாரு? ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு திரும்பவும் சுந்தரத்தை ஃபாலோ பண்ணி சக்தி போகிறாங்க. பார்த்தா சுந்தரம் ஒரு காஃபி ஷாப்பில் ஸ்வேதா கிட்ட போய் உட்காந்து அந்த பணத்தை கொடுக்குறாரு. கொடுத்து, இந்த பார் ஸ்வேதா, கொஞ்ச நாளைக்கு இந்த கருவை கலைச்சிட்டு இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ரிலாக்ஸ் ஆயிரு. அதுக்குள்ளே நான் உங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி செட்டில்மெண்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறேன். அது வரைக்கும் எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணாத. வீட்டில் இருக்கும்போது நீ அடிக்கடி ஃபோன் பண்ணால் தேவையில்லாத பிரச்சனை ஆகிடும் ஸ்வேதா, அதனால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி இங்கே சுந்தரம் பேச, ஸ்வேதா ஒன்று இல்லைங்க, நீங்கள் உங்களை மேலே எனக்கு நம்பிக்கையே வரமாட்டுது. நீங்கள் ஏமாத்திடுவீங்கன்னு எங்கள் அண்ணன் சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குங்க. என் வயிற்றுல குழந்தைய கொடுத்துட்டு நீங்கள் ஏமாற்றிட்டு போயிட்டீங்கன்னா நான் என்னங்க பண்ண முடியும்னு சொல்லி ஸ்வேதா இங்கே ஃபீல் பண்ணுறாங்க. உடனே சுந்தரம் சொல்கிறாரு, ஸ்வேதா அப்போல்லாம் போக மாட்டேன் ஸ்வேதா, உன் வயிற்றில் வளர குழந்தை மேலே சத்தியமாக சொல்கிறேன், கண்டிப்பாக உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பண்ணி தருவேன், என்னை நம்பு. ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, அதுக்குள்ளே நான் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் பண்ணிடுறேன் ப்ளீஸ் ஸ்வேதான்னு சொல்லிட்டு ஸ்வேதாவோட கையை பிடிச்சி கெஞ்சுறாரு நம்ம சுந்தரம். இது எல்லாத்தையுமே நம்ம சக்தி பக்கத்துலேருந்து பார்க்குறாரு. ச்சே, மாமா இவ்வளோ கேவலமானவரா? அதோட வயிற்றில் குழந்தை வளருதுன்னு சொல்கிறாரு. அப்போது அக்காவுக்கு துரோகம் பண்ணுறாரா மாமா? இவ்வளோ மோசமானவரா இவர்? ஆனால் இவர் பொன்னியை போய் அடிக்கடி ஏமாத்தக்காரி சதிகாரிலாம் சொல்கிறாரே. ச்சே, அப்போது மாமா பற்றின நிறைய விஷயம் பொன்னிக்கு தெரிஞ்சிருக்கும் போல். அதனால தான் அந்த வீட்டில் பொன்னியை எப்படியாவது பேக் பண்ணி ஆகணும்னு சொல்லி மாமா இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு. இப்போ தான் எல்லாம் புரியுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி சுந்தர மாமா தான் ஏதேதோ தப்பு பண்ணிகிட்ருக்காரு. அன்னைக்கு பொன்னி சொன்னாலே வீட்டில் ஒரு பொண்ணு ஓடி போனான்னு சொல்லிட்டு, அப்போது எல்லாமே உண்மை தான். மாமாவுடைய இந்த கேடுகெடுத்தனத்தை வெளிப்படுத்தினா மட்டும்தான் பொன்னி மேலே போட்ட அந்த பழியை யார் போட்டா அப்படிங்கிற உண்மையை கூட கண்டுபிடிக்க முடியும்னு இங்கே சக்தி நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே நடக்கிற எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்துக்கிறாரு. நாம் வீட்டுக்கு போவோம், மாமா எப்படி வீட்டுக்கு தான் வருவார். வீட்டுக்கு வந்தோடனே இந்த வீடியோவை எல்லார் முன்னாடியும் காட்டி மாமாவை சட்டையை பிடிச்சி 10 கேள்வி கேட்டால் தான் மாமா எல்லா உண்மையும் சொல்லுவார். அப்போ தான் பொன்னி மேலே போட்ட பழியும் துடைக்க முடியும், மாமா யாருங்கிறது எல்லாருக்கும் வெளிச்சமாக்க முடியும், அக்காவோட வாழ்க்கையும் அப்போ தான் காப்பாற்ற முடியும். இல்லைனா இவர் இதே மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை ஏமாற்றுவான்னு சொல்லிட்டு சக்தி கொந்தளிச்சு ரொம்ப வேகமாக கிளம்பி வீட்டுக்கும் போகிறாங்க.